வணக்கம், நான் உங்கள் ராஜேஷ் srscales. இது என்னோட ஃபஸ்ட்டு கேமராக்கு முன்னாடி நான் பேசுகிறேன். நாங்கள் 25 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பிஸ்னஸில் நாங்கள் நிறைய டெக்னாலஜி கொடுத்துருக்கோம் நம்ம ஜுவல்லர்ஸ்க்கு. இப்போது நாங்கள் ஒரு லேட்டஸ்ட் பிரிண்டர், வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் பில்ட்-இன் கீபோர்ட் பிரிண்டர் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த பிரிண்டர் நம்ம எல்லா ஜுவல்லர்ஸ்க்கு ஒரு பெரிய பூனாக இருக்கும். நீங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரிண்டர் வித்தவுட் கம்ப்யூட்டர், வித்தவுட் பிசி இந்த பிரிண்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன யூஸ் பண்ணலான்னு நீங்கள் யோசிப்பீங்க. எப்படி யூஸ் பண்ணலாம் கூட நீங்கள் யோசிப்பீங்க. நான் எதுக்கு வாங்கணும்னு கூட நீங்கள் யோசிப்பீங்க. என்னடா சடனாக ராஜேஷ் ஒரு இன்டர்வியூ உங்களுக்கு கொடுத்துட்டுருக்காரு, இல்லை பேசின்னு இருக்காரு, இதை பற்றி பேசுகிறாரு. நான் எவ்வளோ ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கேன். நான் இது வரைக்கும் ஒரு சோஷியல் மீடியாவில் பேசுனது கிடையாது. ஆனால் இந்த பிரிண்டரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி இதை ஃபுல்லாக நாங்கள் செக் பண்ணி இதை R&D பண்ண பிறகு எனக்கு தோணுச்சு, கண்டிப்பாக நான் உங்கள் எதிர்க்க பேசணும், இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா இது ஒரு கேம் சேஞ்சராக இருக்க போகுது நம்ம இண்டஸ்ட்ரிக்கு. இந்த பிரிண்டர் எந்தெந்த ஜுவல்லர்ஸ் அவங்க கடையில் டேகே போடாமல் ஜுவல்லரி வச்சுருக்காங்க, இல்லை கஸ்டமருக்கு நிறைய பேர் டேக் வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்க கஸ்டமருக்கு எஸ்டிமேட், பிரிண்டட் எஸ்டிமேட் கொடுக்காம கையில் எழுதி கொடுக்குற ஜுவல்லர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பூன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இதுக்கு பிசி அண்ட் கம்ப்யூட்டர் தேவை கிடையாது. இந்த பிரிண்டரை நம்ம வெயிங் ஸ்கேல் கூட, நீங்கள் ஏஎன்டி வெயிங் ஸ்கேல் கூட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வெயிட்டை டேட்டா ஆட்டோமேட்டிக் இதுவே எடுத்துக்கும். அண்ட் இந்த பிரிண்டர் QR கோட், பார்கோட் ரெண்டுமே ஜென்ரேட் பண்ணோம். இந்த பிரிண்டர் லேபிள், டேக், ஸ்டிக்கர்ஸ் பிரிண்ட் பண்ணோம், பேப்பர் பிரிண்ட் பண்ணோம், அண்ட் தெர்மல் பேப்பரில் கூட நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் டேகிங் பண்ணும்போது பார்கோட் அண்ட் QR கோட் இது ஜென்ரேட் பண்ணுது. இப்போ ஜென்ரலாக நீங்கள் பார்கோட், QR கோட் ஜென்ரேட் பண்ணணும்னா பாட் என்ற சாஃப்ட்வேர் வாங்கணும். அது 25,000. அதுக்கு சாஃப்ட்வேர்க்கே காஸ்ட் ஆகுது இன்றைக்கி, லீகல் சாஃப்ட்வேர் வாங்கினீங்கன்னா. ஆனால் நம்ம பிரிண்டருக்கு அது தேவையே கிடையாது. திஸ் ஜென்ரேட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி, அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, எந்தெந்த ஜுவல்லர்ஸ் டேகிங் போடாமல் கையில் எழுதி டேக் வச்சுருக்காங்க, அது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி கார்பரேட் எல்லாமே வேறு லெவலில் போகும்போது நம்ம ஜுவல்லரி கடையில் நம்ம முதலீடு போட்டு ஒரு ஜுவல்லரியில் பென் பேப்பரில் எழுதிட்டு அதை கட்டி வச்சா பார்க்குறதுக்கு எப்படி அப்போ நம்ம ஜுவல்லரி பிஸ்னஸை நம்ம உயர்த்தணும்னா அதையும் நம்மளும் டேக் போட்டு அதில் மேக்கிங் சார்ஜு, அதோட கூலி, ஆர் அதோட பியூரிட்டி, அது அழகாக நம்ம கஸ்டமர் பார்க்கும்போது அவங்களுக்கும் அந்த டக்குன்னு வாங்கணும்னு தோணும் அந்த ஜுவல்லரி. ஏன்னா அந்த டேக் அந்த லுக்கு கொடுக்கும், உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அண்ட் இந்த பார்கோட், QR கோட் சொன்னல, 2 பார்கோட் ஆர் 2 QR கோட் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம் டேக்கில். அப்படி பண்ணும்போது ஒன்று யூனிக் நம்பராக இருக்கும், ஒன்று கிராஸ் வெயிட்டாக இருக்கலாம், இல்லை நெட் வெயிட்டாக இருக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நாங்கள் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி கொடுத்துருவோம். அப்புறம் இதை வச்சு இந்த QR கோடை வச்சுட்டு நம்ம இதே பிரிண்டர்லேருந்து எஸ்டிமேட் எடுத்துக்கலாம். இதே ஒரு ஸ்கேனர் நாங்கள் எங்ககிட்ட வாங்கிட்டிங்கன்னா அந்த ஸ்கேனர் வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ப்ராப்பர் எஸ்டிமேட். இப்போ இந்த கீபோர்டு எதுக்கு யூஸ் ஆகும்? ரேட்ன்றது டெய்லி மாறும். ரேட் நம்ம டேக்கில் போட முடியாது, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ரேட்ன்றது நம்ம இந்த பிரிண்டரில் இந்த கீபோர்டு யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் டிஸ்கவுண்ட் ஏதாவது வேணும்னா கூட போட்டுக்கலாம். ஜிஎஸ்டி ஆட்டோமேட்டிக் கணக்கு வந்துடும். நம்ம கஸ்டமர் நம்ம ஷோரூமில் ஒரு ஐட்டம் பார்க்குறாங்க, நீங்கள் சீட்டில் நீங்கள் கணக்கு போட்டு எழுதி தரீங்க, இது எஸ்டிமேட்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஜென்ரலாக நம்ம அவங்களோட மொபைல் நம்பரோ அவங்க பேரோ வாங்கி நம்ம பதிவு பண்ண மாட்டோம். ஆனால் இதில் நீங்கள் கஸ்டமருக்கு வேணும்னா நாங்கள் அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிவிடுவோம். நீங்கள் கஸ்டமரோட நேமு, மொபைல் நம்பர் வாங்கி 2 காப்பி எடுக்கணும்னா அது ஆட்டோமேட்டிக் 2 காப்பி வரும். ஒரு காப்பி கஸ்டமருக்கு காமிச்சு வச்சுட்டு ஒரு காப்பி நீங்கள் உடனே உங்ககிட்ட வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மேபி ஒரு நாளுக்கு அப்புறமோ 2 நாள் அடுத்த மறுநாளோ நீங்கள் கஸ்டமருக்கு கால் பண்ணிவிட்டு அவங்கள கேட்கலாம், நீங்கள் சார் நீங்கள் எங்கே இந்த நகை பார்த்தீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஸோ ப்ரொமோஷன் மார்க்கெட்டிங் நடக்கிறதுனால உங்கள் பிஸ்னஸ் கண்டிப்பாக பெருக்கும். உங்கள் டீம் கான்ஸ்டன்ட் டச் கஸ்டமர் கூட வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய பூன் நம்ம ஜுவல்லரி இண்டஸ்ட்ரிக்கு. மோரோவர் இதுக்கு ரொம்ப ஹைலி ஸ்கில்டு பர்சன் தேவையில்லை. நார்மல் ஒரு நம்ம ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற எம்ப்ளாயி, ஸ்டாஃபை நீங்கள் இந்த பிரிண்டர் கொடுத்தீங்கன்னா அவங்க இதை ஈஸியாக யூஸ் பண்ணிப்பாங்க. யாராவது புது ஸ்டாஃபை நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணுறீங்க, ஒரே நாளில் இந்த ப்ராடக்டை பற்றி புரிஞ்சு அவங்க கஸ்டமருக்கு எஸ்டிமேட் கொடுத்துடுவாங்க. ஏன்னா ஸ்கேன் பண்ணோடனே எஸ்டிமேட் வந்துடும். ரேட்ன்றது உங்கள் ரேட் போர்டில் எழுதிருக்கு, அந்த ரேட் போர்டை பார்த்து அவங்க ரேட் போட்டுட்டு போகிறாங்க. அப்புறம் எஸ்டிமேட் கொடுக்குறது ரொம்ப ஈஸியாச்சு.
அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாஃபை நீங்கள் ரெக்ரூட் பண்ணிவிட்டு இதுக்கு இவ்வளோ வேஸ்டேஜ், இதுக்கு இவ்வளோ வேஸ்டேஜ், இதுக்கு இவ்வளோ வேஸ்டேஜ் நம்ம சொல்லி அவனுக்கு சொல்லி கொடுக்குறதுக்குள்ள நமக்கே போதும்னு ஆகிடுது. ஆனால் இது ஆட்டோமேட்டிக், உங்களுக்கு எதுவுமே நமக்கு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸ்கேன் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். ஸோ நான் என்ன உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் எங்கள் ஸ்டோருக்கு வாங்க, இந்த பிரிண்டரை பாருங்கள், இது என்னென்ன பண்ணுது, இதோட டெமோ பாருங்கள். டெமோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் இப்போ சொன்னது வந்து 2 விஷயம் தான் சொல்லியிருக்கேன். ஒன்று டேகிங் பண்ணுறது, இன்னொன்று எஸ்டிமேட் கொட்டேஷன் எடுக்கிறது. அதை தவிர்த்து 100 வேறு விஷயங்கள் இந்த பிரிண்டரில் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்டோன் கலர் ஸ்டோன்ஸ் ஆர் செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் விற்கிறீங்க. அப்போது கிராஸ், நெட், லெஸ் நம்பர் ஆஃப் ஸ்டோன் சார்ஜஸ், இது எல்லாமே நம்ம பிரிண்டர்லேருந்து ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு சில்வர் ஆர்னமெண்ட்டில் நெட் கிராஸ் போடணும், ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸ்டாக் இன் அவுட் பண்ணணும், உங்கள் ஸ்டாக் இன் ஆகுது அவுட் ஆகுது, அந்த டேட்டா ரெக்கார்ட் பண்ணணும், அது பண்ணிக்கலாம். அப்ரூவல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஹோல்சேலர் டு ரீட்டைலர் அப்ரூவல் பிஸ்னஸ் இருக்குது, அது இதில் ஈஸியாக ஒரே பிரிண்டரில் நீங்கள் எவ்வளோ ஃபார்முலாஸ் போட்டு நீங்கள் சொல்கிற அளவுக்கு ஃபார்முலாஸ் நாங்கள் போட்டு கொடுக்க முடியும். ஒரு பிரிண்டர் வச்சு நீங்கள் எவ்வளோ வேலை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நாங்கள் என்ன உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணுறோன்னா, நீங்கள் ஒரு வாட்டி இந்த பிரிண்டரை டெமோ பாருங்கள். அண்ட் இந்த பிரிண்டரால் நம்ம பிஸ்னஸ் எப்படி பெருகுது. பல வருஷம் முன்னாடி, எனக்கு தெரிஞ்சு 15-17 இயர்ஸ் முன்னாடி நாங்கள் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஃபர்னஸ் வாங்க சொன்னோம். அப்போது புதுசாக நாங்கள் ஃபர்னஸ் வாங்க சொல்லும்போது அவங்க எல்லாம் கொஞ்சம் தயக்கம் இருந்தது, என்ன ஃபர்னஸ் வாங்குறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி குறைந்த ஒரு 8000 கஸ்டமருக்கு மேலே எங்ககிட்ட ஃபர்னஸ் வாங்கி பலன் அடைஞ்சு அவங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அவ்வளோ சந்தோஷமாக. ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய லாபம் கொடுத்துருக்கு, நஷ்டத்தை குறைச்சி லாபத்தை கையில் கொடுத்துருக்கு, எவ்வளோ சேவிங்ஸ் ஆகிருக்கு கோல்டு அதனால். ஸோ எங்களோட ஒரு ப்ராடக்ட்டும் கஸ்டமருக்கு வந்து அது கண்டிப்பாக எதர் செக்யூரிட்டியாக இருக்கும், இல்லை சேவிங்ஸ் பண்ணி அவங்க பிஸ்னஸை மேலும் மேலும் எப்படி வளர்கிறதுக்கு தான் யூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த ஒரு பிரிண்டர் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வாங்க, பாருங்கள். அண்ட் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்கள். உங்கள் கருத்து தான் அடுத்து நாங்கள் வளர்கிறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக நானும் என் டீமும் அது எப்படி வளர்த்தணுமோ, எப்படி நியூ டெக்னாலஜி எடுத்து வரணுமோ நாங்கள் கண்டிப்பாக எடுத்து வருவோம். ஸோ ரெக்வெஸ்ட் பண்ணுறேன், ப்ளீஸ் வாங்க. ஏன் ரெக்வெஸ்ட் பண்ணுறேன்னா, நம்ம ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி நல்லா வளரணும், ஓஹோன்னு வளரணும், எல்லா கடையில் ஓஹோன்னு பிஸ்னஸ் இருக்கணும். அடுத்தது இதெல்லாம் வாங்கி நீங்கள் எங்ககிட்ட டெஸ்டிங் மிஷின் வாங்கணும் எங்கள் ஆசை. நீங்கள் வளர்ந்தீங்கன்னா நாங்கள் ஆட்டோமேட்டிக் வளருவோம். நன்றி.